பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்கிற முறை எப்படி இருக்கிறது என்று மனுஷர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நம்மை ஆராய்ந்து அறிகிற இரட்சகராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம யாரும் பார்க்கவில்லை என்று குடிக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், பிற பொருளை எடுத்துக்கொள்ளலாம், பிறரை வஞ்சிக்கலாம், பிறரை ஏமாற்றி விடலாம். ஆனால் யாரும் நம்முடைய இரகசிய பாவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. மனுஷர் பார்க்கும் பொழுது அந்த மனிதன் நல்லவன், அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்தாலும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். அவருக்கு மறைவாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கும் என்றால் ஒரு பாவமும் செய்ய நம்முடைய இருதயம் துணியாது, நம்முடைய இருதயம் தைரியம் கொள்ளாது. ஏனென்றால் கர்த்தர் இதை பார்ப்பார். நாம் பேசுகிறதா வார்த்தைகளை கர்த்தர் கேட்பார். தன்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும்படி, துக்கப்படுத்தும்படி நாம் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நாம் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு இப்பேற்பட்ட பாவங்களிலிருந்து விலகி தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மகனாக மகளாக நாம் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவோம். ஆகையால் என் சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை நீங்கள் சற்று கவனியுங்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு நேரிடும். நாம் செய்யாதது நமக்கு வராது. ஒருவேளை நமக்கு அந்த தீங்கு வராமல் இருக்கலாம், அந்த துக்கம் நம்மை பின்தொடராது இருக்கலாம். நம்முடைய வம்சத்தை பாதிக்கும். நம்முடைய வம்சத்துக்கு அதை சரியானபடி அவர் கணக்கு கேட்பார், கணக்கும் தீர்ப்பார். அதை தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள், முதியோர்கள் அவர்களுடைய வம்சத்தினர் செய்த பாவம்தான் இந்த மகனை இந்த மகளை தண்டிக்கிறது என்று சொல்லுவார்கள். அது உண்மைதான், அது பொய்யல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நாம் நீதிமானாக, உத்தமனாக, அவருக்கு பயபக்திக்குரியவர்களாக நாம் வாழும் பொழுது நம் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வம்சத்தின் மீது கர்த்தர் அக்கறை கொண்டவராயிருப்பார். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, வம்சமாக நம்முடைய வம்சம் நிலைத்திருக்கும் பொழுது அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிறதான சொத்து. நாம் சம்பாதிக்கிறதான பொருள்களிலே நம் பிள்ளைகளுக்கென்று நாம் சேர்த்து வைக்கலாம். பலவிதமான சொத்துக்களை நாம் சம்பாதித்து வைக்கலாம். அதெல்லாம் நிலையானதல்ல. ஒருவேளை புத்தியுள்ள மகனாய் இருந்தால் அதை அவன் கண்காணிப்பான், பராமரித்து வருவான், பாதுகாப்பான். புத்தி இல்லாதவனோ ஒன்றும் இல்லாமல் தரித்திரனாக்கப்படுவான். ஆகையாலே நம் பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது ஆசீர்வாதம்தான். அந்த ஆசீர்வாதத்தை நம் பிள்ளைகளுக்கு நாம் வைக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயபக்திக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமானாகவும் உத்தமனாகவும் தேவனுக்கு பயபக்திக்குரிய ஆத்மாவாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்களை நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, நன்றி இருதயத்தோடு அவருக்கு துதி செலுத்தி, அவரை ஸ்தோத்தரித்து
கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.